இரண்டாவது யோசனை வந்து பெண் குழந்தைகள். ஸோ நிறைய வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து ஆண் நண்பர்களோட வந்து பழகிறத வந்து பயங்கரமாக வந்து எதிர்ப்பாங்க. ஸோ இதை எப்படி வந்து பெற்றோர்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இது ராயல் அருண் டிவி சைனிங் இன் அருண். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ராயல் அருண் டிவியின் செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதாவது வெற்றிகரமாக 4வது வாரத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கு இந்த பாலியலில் மெய்யும் பொய்யும் அப்படின்ற நிகழ்ச்சி. ஸோ இந்த 4வது வாரத்துக்கு வந்திருக்கும் நேயர்களையும் வியூவர்ஸுகளையும் நான் வருக என்று நான் வர இருக்கிறேன். ஸோ இதற்கு முன்னாடி வந்து ப்ரோக்ராம்ஸ், இந்த 3 வாரங்கள் ப்ரோக்ராம்ஸ் நான் பார்க்கல அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்ணில் ஒரு 2 வீடியோவோட லிங்க்கையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்புக்கு வருவோம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து இந்த டீனேஜ் பசங்க, டீனேஜ் குழந்தைங்க, டீனேஜ் பெண் குழந்தைங்க, டீனேஜ் ஆண் குழந்தைகளை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நிறைய மாறுது. ஸோ அவர்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவர்களை வந்து எப்படி வளர்க்கிறது, அதாவது இளம் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாலியலில் மெய்யும் பொய்யும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு 5 ஐடியாக்கள், டாப் 5 ஐடியாக்களை வந்து நான் வந்து பெற்றோர்களுக்கு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐடியாக்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த மாற்றத்திற்கான விடை உங்களுக்கு தெரியும். உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் மீது வந்து மிகுந்த பாசத்தோடும் நேசத்தோடும் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு ஐடியாவாக பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசு முடிஞ்சு ஒரு 13 வயசு, ஸோ அந்த டீன் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்குவாங்க. உங்களோட இருந்த நெருக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து குறையும். நீங்கள் வந்து குழந்தை, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, தம்பிங்க வா, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க. நான் எத்தனை நாளைக்கு என்ன சின்ன பையனே சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிவிஜுவலாக நிறையா முடிவை எடுக்கிறதுக்கு வந்து அந்த இளம் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ இதை எப்படி வந்து பெற்றோர்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரியல. ரொம்ப திமிராக பேசுகிறேன், ரொம்ப ஓவராக பண்ணுறேன், அவனை என்ன செய்யறதுனே தெரியல, அந்த பிள்ளை ரொம்ப இந்த வயசுல இவ்வளோ பண்ணுது, என்ன செய்யறதுனே தெரியல, இதை வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்காக வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஸோ எனக்கு தெரிந்த ஒரு 5 ஐடியாக்களை வந்து நான் கொடுக்குறேன். ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஒரு ஐடியாவாக வந்து நம்ம பார்க்கலாம், என்ன பண்ணுறது, குழந்தைகளிடம் என்ன செய்வது என்பதை பார்க்கலாம். ஸோ முதல் ரிசர்ச்சில் நான் வந்து நிறைய என்னுடைய அனுபவத்தில் ஸோ நிறைய பெற்றோர்கள்ட்ட நான் பேசின விஷயத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஐடியா என்ன அப்படின்னா, குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஏய் நீ ரூம்குள்ளே போ, நீ வேலையை பாரு, நீ வெளியே போய் விளாடு, நீ அந்த பக்கம் போய் நீ ரூமில் போய் படுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்னா, அந்த டீனேஜ் பசங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஓரமாக போக சொல்லிவிட்டு நம்ம வந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து நம்மளாக பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஓரங்கட்டுறாங்களோ, நம்மளை வந்து புறந்தள்ளுறாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த இளம் குழந்தைகள் வந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசும் பொழுது, பெரிய விஷயங்களை பேசும் பொழுது அந்த இளம் குழந்தைகளையும் உட்கார வச்சு, நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய ஐடியாவும் சொல்லுப்பா தம்பி, பாப்பா நீ என்னம்மா நினைக்கிற, இந்த மாதிரி வந்து விஷயம் நடக்க போகுது, ஒரு வீடு வாங்கலான் இருக்கோம், ஒரு கார் வாங்கலான் இருக்கோம், நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஸோ நம்மள்கிட்டையும் வந்து யோசனைகள் கேட்குறாங்க அப்படின்றபோது அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, ஸோ செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறையா ஐடியாக்களை வந்து அது தேடும். ஸோ நம்மள்கிட்டையும் வீட்டில் வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க, ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையோட திறமைகள் வந்து மென்மேலும் வளரும். என்றைக்குமே நீங்கள் இதை செய்யுங்க, குழந்தைய வந்து ஒதுக்காதீங்க, ஒதுக்கி புறந்தள்ளிட்டு நீங்களாக பேசிகிட்டு இருக்காதீங்க. ஸோ குடும்பத்தில் டிசைட் பண்ணும்போது நீ என்ன நினைக்கிற அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளிடமும் பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும். இது வந்து முதல் ஐடியா. இதை கண்டிப்பாக நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இரண்டாவது யோசனை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகள் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லுங்கள், வளன்னு சொல்லுங்கள். ஸோ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் இது என்ன லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருங்க, நீ அங்கே போய் உட்காந்து, அங்கே போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து விளையாடு, இந்த செல்லை நோண்டிக்கிட்டு, இந்த டிவியை பார்த்துட்டுன்னு சொல்லி அவங்க சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டாங்க. என்றைக்குமே பெற்றோர்கள் அப்படி செய்யாதீங்க. குழந்தைகள் கூறுவதை ஆர்வத்துடன் கேட்க வேண்டும். குழந்தைகள் சொல்லும்போது அப்படியா
ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, அப்படியா இது இப்படியான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது, ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு கேட்குறாங்க அப்படின்றபோது அந்த குழந்தைகள் என்ன செய்யும், வளரிளம் குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுங்க. நீங்கள் எதையுமே காது கொடுத்து கேட்காம ஆஃபீஸ் உண்டு, வேலை உண்டு, ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமையல் உண்டு, கிச்சன் உண்டுன்னு இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து கூறாது. அவங்க சொல்கிறத வந்து சொல்லும்போது சொல்கிறத நீங்கள் ஆர்வத்துடன் கேட்க வேண்டும். இனிமேல் வந்து அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அவங்க சொல்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்டு பாருங்கள், ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட மறைக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இதனால் பல பிரச்சனைகள் வந்து இல்லாமல் இருக்கும். குழந்தைகளுடைய மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். ஸோ பெற்றோர் அந்த வளரிளம் குழந்தைகள், டீனேஜ் குழந்தைகளோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். ஸோ அடுத்த ஒரு யோசனை என்ன அப்படின்னா, நகைச்சுவை உணர்வு. எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் வந்து பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வந்து வராது. ஏன்னா எதையுமே வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோடு வந்து இருக்கிறதுனால என்ன ஆயிரும், சிரிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்களை குழந்தைய வந்து உங்கள்கிட்ட சொல்லிடும். ஸோ ஒரு அப்யூஸ் நடந்திருந்தால் கூட, ஒரு தவறான விஷயங்கள் வந்து யாராவது ஈடுபட்டிருந்தால் கூட குழந்தைகள் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா டக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்க அட்டி வெளுக்கிறேன் பாரு, உன்னை கொள்கிறேன் பாரு இப்படி இருந்தீங்கன்னா அந்த குழந்தைய என்ன செய்யணும்னா எந்த விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லாது. அதனால் வந்து குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு, குழந்தைகள்கிட்ட வந்து செம்ம ஜாலியாக இருங்க, ஃபேமிலியை ஜாலியாக கொண்டு போங்க. இன்றைக்கி வந்து இந்த லாக்டவுன் டயத்தில் குழந்தைகள் எல்லாமே வந்து உங்கள் கூடயே தான் இருக்காங்க. ஸோ பள்ளிகளில் வந்து அதிக நாட்கள் இல்லாமல் பேரண்டோட அதிக நாட்கள் தான் இருக்காங்க. அவங்க மேலே எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, ஒன்றும்லாம் போட, நீலாம் விளங்க மாட்டேடா, நாசமாக போட, இப்படிலாம் திட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு போயிடுறாங்க. அதனால் நகைச்சுவையாக என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை கொண்டு போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். ஸோ 4வது யோசனை வந்து பெண் குழந்தைகள். ஸோ நிறையா வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து ஆண் நண்பர்களோட வந்து பழகிறத வந்து பயங்கரமாக வந்து எதிர்ப்பாங்க. ஸோ போட்டு அடி, நீ எப்படி நீ அவன்கிட்ட நின்று அங்கே பேசிட்டு இருந்தா, அவன் யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை போட்டு அடித்து துன்புறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. என்ன விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்னா, நேருக்கு நேராக, அதாவது ஆண் நண்பர்களை வந்து சந்திக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு, நீர்த்து போக செய்கிறதுக்கு நீங்கள் பல யோசனைகளை செய்யணும். ஸோ ஆண் நண்பர்கள்ட்ட பழகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு அங்கே போய் இந்த மாதிரி பிரச்சனையாருன்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் இருக்கும். பேப்பர்லாம் பார்ப்பீங்க, நியூஸ்லாம் பார்ப்பீங்க, நிறைய உதாரணங்களை வந்து அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இப்படிலாம் பழகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் நீ வந்து கொஞ்சம் பார்த்து பழகுன்றத பாதுகாப்பு அம்சத்தை வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்க அந்த பெண் குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா ஆண் நண்பர்களோட பழகிறத வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கும். எந்த அளவு வந்து நம்ம பழகணுமோ அந்த அளவோடு நிப்பாட்டிடும். ஒரே தான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க என்ன ஆயிரும் அப்படின்னா எப்படா வெளியே விடுவாங்க, எப்படா ஆண் நண்பர்களை போய் பார்க்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் நம்ம இந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகள் வந்து போயிடும். ஸோ நல்லது கெட்டதை வந்து எப்பயுமே ஆண் நண்பர்களோட பழகிறனால ஏற்படக்கூடிய நல்லது கெட்டகளை உதாரணங்களோட நீங்கள் வந்து அடிக்கடி அந்த பெண் குழந்தைகள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்து 5வது பணம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் 500 ரூபா 1000 ரூபா, தினம் 100 ரூபா 200 ரூபா, ஸோ குடும்ப செலவை பொறுத்து 50 100 இப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பணச்செலவில் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து அப்பப்போ கொடுக்காதீங்க. என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் இவ்வளோ அமௌண்ட், இந்த மாதம் வந்து உன்னுடைய செலவுக்கு இந்த 2000 ரூபா, இதை நீ பஸ்ஸுக்கு பார்த்துக்க, உன்னோட செலவு பார்த்துக்க, மேற்கொண்டு எந்த காசும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அந்த 2000 ரூபாய்க்குள்ளேயே தன்னுடைய செலவுகளை வந்து சுருக்கி செலவு பண்ண பழகுவாங்க. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த டீனேஜ் பசங்க நீங்கள் கொடுக்குற காசில் செலவு பண்ணி பழகிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு அவங்க ஃபியூச்சரில் அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை கொண்டு போகணும் அப்படின்ற பொறுப்புணர்ச்சிக்கு அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பணங்களையும் கொடுக்கக்கூடாது, பணமும் கொடுக்காமையும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மாதம் கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். அதே மாதிரி குடும்பத்தில் பெரிய செலவுகள் வரும்பொழுது அவங்களையும் உட்கார வச்சு பேசுங்க. பாருங்கள், இந்த மாதம் இவ்வளோ செலவு வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, சரி அப்போ இந்த மாதம் எனக்கு வந்து பணம் வேணாம், நான் போன மாதம் இருந்த காசில் மிச்சம் இருக்குது, இதை வச்சு நான் செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிச்சப்படுத்தி சேவிங்ஸ் பண்ணி இருக்கிறத வச்சு செலவு பண்ணுறதுக்கு அந்த குழந்தைகள் வந்து பழகுவாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 5 ஐடியாக்களையும் வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் வந்து பக்காவாக நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் பாலியலில் மெய்யும் பொய்யும் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகிக்கொண்டே இருக்கும்.
தவறாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க இப்போ ஸ்க்ரீனில் லிங்க் வருது, அதையும் டச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் பாலியலில் மெய்யும் பொய்யும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். நன்றி, வணக்கம்.